12 ராசிக்காரங்களுக்குமே யோகம் தாங்க. 3 பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையான ஒரு நேரங்காலங்கள் நடக்க போகுது. இந்த வரலாறுலேயே இத்தனை வருஷம் இல்லாத ஒரு யோகம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தான் உண்டு. ஆனா இந்த வருஷம் ஆகாது யாருக்கு தெரியுமா? அரசியல்ல பிரவேசம் பண்ணியிருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ஆகாது. ஏன்னா நீங்கள்லாம் மண்ணு பெண்ணு பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரியக்கூடிய தன்மை இந்த வருஷம் உண்டு. 12 ஜாதகத்துடைய தன்மையில ஒரு 3 தவறை மட்டும் நீங்க செய்யக்கூடாது. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில ஒரு நாள் எம்பெருமான் முருகன் கோவிலுக்கு 3 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க. கையில் அப்படியே பையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. அப்படியே கையில் வச்சுட்டு, முருகா என்னுடைய ஆசைகள் தேவைகள் இதுதான், என்னுடைய தேவைகள் இதுதான், இதை எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுன்னு சாமியை வேண்டிட்டு அங்கே பிரகாரம் சுற்றி வரும்போது சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதம் பலன் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும், இதோடைய தன்மை சித்திரை மாதம்னா என்ன? பொதுவாகவே ஜனவரி மாதம்தான் வருஷப்பிறப்பு. ஆனால் ஜனவரி மாதம் நம்மளுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக இடையூறுகள் இன்னல்கள் துன்பத்தில் வடங்கி வாடிச்சுக்கிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் எப்போ கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நம்ம தமிழராக பிறந்தா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருஷப்பிறப்பு சித்திரை மாதம் 14ஆம் தேதி தான். இந்த சித்திரை மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு உள்ள ராசிக்காரர்களுடைய நிலைமைகள், கிரகங்களுடைய சஞ்சாரம், அவங்க வாழ்க்கை ஓகோன்னு வரக்கூடிய தன்மை, யோகங்கள் வரக்கூடிய தன்மை எல்லாமே சித்திரை வருஷப்பிறப்பு தான். ஆனால் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? மேச ராசியில் சூரிய பகவான் பலமாக இருக்கார், ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார், கடகராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார், துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்கார், கும்பராசியில் சனி பகவான் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இருக்கார். பொதுவாகவே இந்த 2025 பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்குமே யோகம் தாங்க. 3 பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையான ஒரு நேரங்காலங்கள் நடக்க போகுது. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த வரலாறுலேயே இத்தனை வருஷம் இல்லாத ஒரு யோகம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்தான் உண்டு. காற்றுள்ள போதே தூத்திக்கல்னு சொல்லக்கூடிய தன்மையில் நீங்கள் தான் யோகம் அடையக்கூடிய நேரங்காலம் உண்டு. ஆனால் அதுக்கான சூட்சமங்களோடு நீங்கள் வழிமுறைப்பட்டுக்கணும். இந்த 2025 யாருக்கெல்லாம் யோகம் தெரியுமா? நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் அன்னாடும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மூட்டை தூக்குறவங்க கூவி கூவி கஷ்டப்பட்டு விற்றுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தாங்க யோகம். ஏன்னா சனி பகவான் நீதிமான் இருக்க வேண்டிய குரு பகவான் வீட்டில் பெயர்ச்சிக்கக்கூடிய தன்மை பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு ஒரு யோகம். இரவும் பகலும் கண்ணு முழிச்சு கார் ஓட்டுறவங்களுக்கும் பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்கும் லாரி ஓட்டக்கூடிய டிரைவருங்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான். இப்படி கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லி சாதாரண ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பதவி கிடைக்க போகுது. படிக்கிற குழந்தைங்க தாங்க இந்த வருஷம் யோகமே. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு தான் யோகம். படிப்பில் ப்ரில்லியண்ட்டாக வரக்கூடிய தன்மை, நான் படித்து என்ன ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இப்படி கனவு காணக்கூடிய குழந்தைங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு யோகக்கூடிய தன்மை இந்த வருஷம் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஆகாது யாருக்கு தெரியுமா? அரசியலில் பிரவேசம் பண்ணியிருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ஆகாது. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் ஆகாது. ஏன்னா சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்குது. அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால இது ஆகாதுன்னு சொல்லலாம். இந்த கோயிலில் குருக்கள், ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க,
ஆண்டவனுடைய போர்வேல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் ஆகாது. ஏன்னா நீங்கள்லாம் மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரியக்கூடிய தன்மை இந்த வருஷம் உண்டு. ஏன்னா மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. ராசிக்கு 12வது வீட்டு மீன ராசியில் 12வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி வரனால ஆசைகள்னால உங்கள் சாம்ராஜ்யம் சரியும். அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ரொம்ப தெளிவாக நல்ல ஒரு அற்புதமான ஏற்றம் வரக்கூடிய அமைப்பு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு உச்ச நிலை வரப்போகுது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோக நிலை வரப்போகுது. கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் தான். இந்த ராசிக்காரர்களை தான் இந்த வருஷம் டாப் ஜாதகன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டப்பட்டதுக்கு அவமானம் அவப்பேறு பட்டதுக்கு உண்டான யோகங்கள் இந்த வருஷம் இந்த 2025 உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் இருந்திருந்தாலும் இந்த ஜாதகத்துடைய 12 ஜாதகத்துடைய தன்மையில் ஒரு 3 தவறை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணக்கூடாது. கொலை களவுகள் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் உண்டு. ஏன்னா நீதிமானாக இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் குரு பகவான் வீட்டில் தான் இருக்கார். அதனால் தப்பு பண்ணால் தண்டனை உடனே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சொத்து இருக்கிற தொழில் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு முன்னுக்கு வரும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு இந்த வருஷம் யோகம். அதே போல் கால தாமதமாக திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம் வரப்போகுது. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியில் பேச்சுக்கு போகிறாரு. அப்போ குரு கடாட்சியம் எல்லா ஜாதகங்களுக்கும் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. இந்த வருஷம் உங்களுக்கு யோகந்தாமே சொல்லுவேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அன்னாடும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இப்படி அன்னாடும் செய்யக்கூடிய தன்மை உடையவங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பொன்னான வருஷம். மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு சூட்சமமான ஒரு வழிமுறை வழிபாடு இருக்குது. ஆறுபட முருகனுக்கு கூட 1000 கோயில்கள் இருக்குது. ஆறுபட முருகன் கோவில் இருக்குது, 6000 முருகன் கோவில் கூட இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோயிலுக்குன்னு தனி சக்தியே இருக்குது. சிறுவாபுரி முருகனுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. திருப்போரூர் முருகனுக்கும் ஒரு தனி சக்தியே இருக்குது. ஏதாவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில் ஒரு நாள் எம்பெருமான் முருகன் கோவிலுக்கு 3 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க. கையில் அப்படியே பையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. அப்படியே கையில் வச்சுட்டு, முருகா என்னுடைய ஆசைகள் தேவைகள் இதுதான், என்னுடைய தேவைகள் இதுதான், இதை எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுன்னு சாமியை வேண்டிட்டு அங்கே பிரகாரம் சுற்றி வரும்போது இந்த நெல்லிக்கனியை எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். முடிஞ்சளவுக்கு வடபழனி முருகன் கோவிலை செய்யுங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். விரயங்கள் ஆகாது, நோய்க்கு விரயமாகாது, ஆக்சிடெண்ட்டுக்கு விரயமாகாது. தங்க நகை வாங்க விரயமாகும், மண் வாங்க விரயமாகும், பொண்ணு வாங்கிறதுக்கு விரயமாகி உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, வேலை, கல்யாணம், இன்னும் உங்கள் ஆசைகள்லாம் என்னென்ன பூர்த்தி ஆகணுமோ வடபழனி முருகன் கோவிலுக்கு வாங்க. இந்த முழு நெல்லிக்காய் தானம் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்தால் உங்கள் ஆசைகள் தேவைகள் இந்த 2025 100க்கு 100 பூர்த்தியாகும். நீங்கள் இதை பண்ணாவே ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுங்க கையுமா அலையணும் அவசியம் கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் கிடையாது. பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா 2025 சித்திரை மாதம் டு சித்திரை மாதம் 12 ராசிக்காரர்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி எல்லாருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி, ஐஸ்வர்யம் கிடைச்சி, கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.